நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 27வது நாளாக நாம் இந்த நாளிலே உபவாசித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பிளஸ் பண்ணி கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யுங்க பிதாவே. குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி இருக்கும் போது எங்கள் நடுவிலே இருக்கிற தேவன் ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே பெரிய தேவனாய் இருக்கிறேன். இந்த நாளும் சித்தப்படியே எங்களை வழிநடத்தி செல்கிறீர்கள். ஆண்டவரே, எங்களை என்னை மறைத்துக் கொள்ளும். பரிசுத்தாவியின் கண்ட்ரோலை வைத்துக் கொள்ளும். அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். தேசத்துக்காக, உலக நாடுகளின் எல்லா பகுதிகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். அன்றைய 1 மணி நேரத்தை எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்து அதை தொடர்ந்து இருக்கிற ஜெப வேளைகளை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உன் சமூகமே பாக்கியமே என்கிற பாடலை சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் சமூகம் மாதிரி ஒரு இன்பமான இடம் இல்லவே இல்லை. அதனால்தான் மோசேக்கு பிறகு யோசுவா என்ன செய்யறாரு, அந்த அந்த கூடாரத்தை என்ன பண்ணாரு, பாளையத்துக்கு புறம்பே மோசே எப்படி அந்த ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாரா, அதை பார்க்க யோசுவாவுக்கு அதே வாஞ்சை வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லதா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பல கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? பல கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே. நல்குணமே நாளெல்லாம் உம் நினைவே, நல்குணமே நாளெல்லாம் உம் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. என் பாவம் நீக்கிட எடுத்தீர் சிலுவை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீக்கிட எடுத்தீர் சிலுவை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே. அசைவாடு ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடு ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தென்றலே கல்வாரி தென்றலே, தண்ணீரே
ஒவ்வொரு நாளும் நான் கூடலுமே உன் சமூகமே என் பாக்கியமே உன் சமூகமே என் பாக்கியமே. உங்களுடைய சமூகம் எங்களுடைய இன்பம் தகவல் எவ்வளவு ஆண்டவரே சில நாட்கள் வெயிலாடிகள் ஆண்டவரே நல்ல கூலா இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சமூகத்துல நாங்கள் உறங்கி தூங்கி யாருமே போகக்கூடாது. நீ விசாரத்தோடு இருக்கக்கூடாது. சாக்கிரதையுடனாய் இருக்க ஆவியான கிருபை தருவியா. நீ பெரியவர் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே எங்களை தூதர்களை அனுப்பி ஆண்டவரை பணிவிடையாவிகளாக தகப்பனை எங்களுக்கு நிறுத்தும். எல்லாவற்றையும் அறிந்து உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோட தங்கியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் போதகம் எதை பற்றி இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். எல்லா பாதையிலையும் பல பாதைகளை தேவன் நம்மளை நடத்திட்டே இருக்கிறார். இந்த நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு பாதைகளிலும் நாம் நடத்தப்பட்டு வருகிறோம் கர்த்தராகிய தேவனால. ஆனா ஒவ்வொரு பாதைகளிலேயும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மை பார்த்து என் பிரியமே நீ ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு பலவிதமான போதகங்களை விரும்புகிற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க பாருங்க. நான் கூட ஆரம்ப நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்த சமயம் நான் ஒரு ஊழியத்துல போய் நான் கலந்து கொள்வேன். அப்ப நான் கலந்து கொள்ளும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா நம்மள யாருமே சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? அபிஷேகத்தை பத்தியே பிரசங்கிக்கிறாங்க, வல்லமையை பத்தி சொல்றாங்க, எல்லாரும் அந்நிய பாஷைகள்ல பேசுறாங்க, ஒரே ஜாலியா பாடலாம் பாடுறாங்க, கொண்டாடுறாங்க. எல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன். அப்புறம் அந்த ஊழியக்காரத்தை கேட்டேன், என்ன மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் என்ன செய்ய போறீங்க? எப்பவுமே அபிஷேகத்தை பத்தியும் வல்லமை வரங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இப்பதான் 2 மாசமா வரீங்க, தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். ஆனா குறிப்பிட்ட ஒரு நாள்ல என்னை ஆண்டவர் வீட்டிலேயே உடைச்சிட்டார். பயங்கரமா உடைச்சி நொறுங்கி போன ஒரு பாத்திரமா. நான் என்ன யோசிச்சேன்னா, இருக்கிறத விட செத்தா என்ன, எதுக்குடா உலகத்துல உயிர் வாழணும்னு நினைச்சிட்டு அன்னைக்கு ரொம்பவும் உடைக்கப்பட்ட நிலைமையில தான் போனேன். ஆனா அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன். எப்போ நான் நினைப்பேன், உடம்பு நம்ம அசைஞ்சிடக்கூடாது, எல்லாரும் மாதிரி அங்கங்க விழுந்துடக்கூடாது, அங்கங்க ஓடி போயிடக்கூடாது, கட்டுப்பாடா நான் இருப்பேன். பாட்டுலாம் பாடினா கூட ரொம்ப கட்டுப்பாடா இருப்பேன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நொறுங்கி போயிட்டுனா உடைச்சு போயிட்டேன். அந்த நாள்ல ஆரம்பிக்கிற வேலையில கண்ண மூடி பாட்டு பாடின அவ்வளவுதான். நான் இன்னும் ஆழங்களுக்குள்ளாக போகிறதுக்கு நினைக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஆவியானவர் என்னை பிடிச்சி விட்டுட்டு போனார் ஆழங்கள்ல. நான் என்றைக்கு கன்சோலே கிடையாது. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் இயேசுவை நான் தரிசிச்சேன். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் உடைய தேவன், அவ்வளவு பெரிய தேவனை நான் பார்த்தேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப அவர் சொல்றாரு, என் மகளே, என் முள்முடியை நீ பாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அவ்வளவு பிரமாண்டமா தெரிகிறார். அந்த பில்டிங்கே பெருசுதான், ரொம்ப பெருசுதான். அதுக்கு நடுவுல கர்த்தரை பார்த்தா அவ்வளவு பிரமாண்டமா இருக்கிறார். அப்ப சொல்ற, என் மகளே, முன்முடி சூடி என்னுடைய சிரசை பார். ஒரு கை வந்து அடிச்சிருக்கு, இன்னொரு கையை நீட்டி என்னை பார்த்து சொல்றார், பார் என் முன்முடியை பார். உன்னுடைய சாபத்தை நான் ஆசீர்வாதமாக்க மாட்டேனா? நிறைய சாபங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அந்த நாள். விசாசுல ஏறி சாபத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சாபத்தை குறிச்சு லெசன் எழுதும். அந்த அளவுக்கு சாபமான ஒரு இடத்துல போய் நாங்க கால் வச்சுட்டோம். ரெண்டுக்கு விட்டுருந்தோம். அந்த ரெண்டுக்கு விடும் போதே அந்த இடத்துல சாபத்தின் கிரிகள் இருக்கிறது கடவுள் காமிச்சார், கர்த்தர் காமிச்சார். ஆனா அது பெருசா சீரியஸ் எடுக்கிற மேல போயிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்துல ஒரு சிலர் வந்து இந்த ஜோசியம் கேட்கிற மாதிரி கம்ப்யூட்டர் பொம்மை சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு, என் ஹஸ்பண்ட் அதை செய்து வீட்டுல வச்சு, அதாவது மறிச்சு போனவங்க போட்டோவை எடுத்து பெருசாக்கி, அப்புறம் இன்னொருத்தர் போட்டோவையும் பெருசாக்கி, எனக்கு பிடிக்கல. ஆனா அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மூலமா பாத்தீங்கன்னா வேலை இழந்து சாபத்துக்குள்ளாகி
வறுமை எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஆயிடுச்சு. பிள்ளைகளுடைய படிப்பு கீழே போய் எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிச்சிருச்சு. அப்பதான் அதனால தாங்க கூடாததா இருக்கும்போது அழுது கொண்டிருப்பது ஆண்டவர் சொன்னார், பாரு என் முள்முடி சூட்டப்பட்ட சிரச, நான் உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாட்டேனா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி நான் எங்க நிக்கிறேனே எனக்கு தெரியல. என்னுடைய தலையர் முடியெல்லாம் எங்க கலந்து போச்சு, போட்டுறது கிளிப்பு எல்லாம் எங்கதான் போச்சுன்னு தெரியல. என்னை யாரோ பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தும் போதுதான் என்னை டச் பண்ணவங்கதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. யாரும் நம்மளை தொடுறாங்க, என்ன நடந்துச்சு பார்த்தா யாரும் முடியெல்லாம் எங்க எப்படியோ இருக்குது. அப்பா ஐயோ கண்ட்ரோலே இழந்துட்டேன். ஆனா அப்ப நான் அதை நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது முதல் பாருங்க, அடுத்த மாசம் போறேன், என்னுடைய கண்ட்ரோல் சுத்தமா இல்லை. அதுக்கு அடுத்த மாசம் வாலண்டியர் போட்டாங்க அந்த ஊழியத்துல. இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத நினைச்சாங்களா என்னமோ தெரியல, வாலண்டியரா ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வாலண்டியர் அமைதியா தான் இருக்கணும். நம்ம எங்களுக்குன்னு வைக்கிற நாள்ல நல்லா அனாயிட்டிங் எடுக்கலாம். அந்த நாள் கட்டாயம் கட்டுப்பாடா இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அப்படியே கத்துப்பாங்க. நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் தெரியறது கிடையாது. அப்ப நான் குழந்தையா தான் இருந்தேன், ஆதிக்குரிய ஒரு குழந்தையா இருந்ததுனால எனக்கு தெரியல. ஆனா இப்போ அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே ஏன் பாருங்க, துக்கத்தையும் கூட போக மாட்டேங்கிறாங்க, இப்படியே இருக்கிறாங்களே, ஏன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேட மாட்டேங்கிறாங்கன்னு போது கஷ்டமா இருக்கு, கோபமா இருக்குது. இது மாதிரி அவர் கோபப்பட முடியாது. ஏன்னா நிறைய கூட்டம் என் முகத்தை மட்டும் அவர் பார்க்க முடியாது. எனக்கு தான் தெரியும் என் நிலைமை எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு கூட வந்திருக்கவங்களுக்கும் இந்த கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இதுதான் அந்த நாள்லதே என்னதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். இயேசுடைய பிரசங்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை சார்ந்துதான் அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு நம்ம பிரசங்கிறோம்ல, அப்படி கிடையாது. பொருளாதார ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி, வியாதிகளுக்கு சுகம் பெறுவது எப்படி, வாழைப்பழத்தை ஊற்றி வாயில் வச்சு எதையோ வச்சு குத்தி உள்ள விடுவாங்களா, டைரக்டா வயிற்றுக்குள்ள போடுறது, அந்த மாதிரி பிரசங்கம்லாம் இயேசு அன்னைக்கு பண்ணல. நம்ம தான் என்ன செய்யறோம், அப்படி இப்படியும் சரி நம்மளாம் அந்த பாதையில போனோம், அவருக்கு தெரியாத மாதிரியும் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பிரசங்கம் பண்றோம். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, அவரு எப்போ பிரசங்கிட்டாரு, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா, மனம் திரும்புங்கள். அவர் முதல்ல பிரசங்கமே இதுதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எதையோ எதிர்பார்க்கிறோம். தேசம் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் அநேக குழந்தை தன்மையில ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும், வேற பிரசங்கம் வேணும். என்னடா இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம் அப்படின்னு அவரது ராஜ்யத்தை அவரது நீதியை தேடும் போது எல்லாத்தையும் தேவன் என்ன செய்யறாரு, கூட கொடுக்கிறார். சில பேருக்கு கண்ணு இழுத்துட்டே போதும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது 7 முதல் 12 வசனங்கள்ல நான் வாசிக்கலாம். மத்தேயு 11 7 முதல் 12. இயேசு பாருங்க, யோவானை குறித்து அவர் சொல்றார், ஜனங்களுக்கு சொல்றார், எதை பார்த்து வனாந்தரத்துக்கு போனீர்கள், காற்றினால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பாத்தீங்களா, ஒரு இடம் தரிக்கவே மாட்டோம், அப்படியே போய்கிட்டு இருப்போம். இங்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், அங்க போவோம். எங்கேயாவது இருந்து விடுதலை வந்துடாதா, யாராவது ஒரு ஊழியக்கார கையில வச்சுட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் மாறிடுவாங்க. நம்ம பாருங்க, நான் எனக்கு அந்த நாள்ல ஏதோ ஒரு ஊழியக்காரர் என் தலையில கை வச்சதுனால அபிஷேகத்துக்குள்ள ஆவியானவருக்கு உள்ள போகவும் இல்லை. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஒரு கண்ட்ரோல தான் அபிஷேகம் நடக்கணும். நான் ஒரு வரைமுறை வச்சிருந்தேன், இதுக்கு மேல விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனா அன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை என்னை உடைச்ச உடனே என்ன செய்யறேன், அப்புறம் என் கண்ட்ரோலே இல்லை. ஆவியானவருடைய ஆளுங்களுக்குலாம் அன்னைக்கு அந்த நாள் முதல் நீங்க கர்த்தர் கொண்டு போறாரு. இப்பவும் சில இடத்துக்கு போனா யோசிப்பே போவேன், கண்ட்ரோலா இருக்கணும் அப்படி சொல்லி. ஆனா தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் என்னன்னா சில நேரங்கள்ல என்ன நமக்கு என்ன ஆயிருமோன்ற ஒரு இது என்னன்னா,
நிறைய பேர் அப்படிலாம் நடக்கிறது பார்க்கும்போது அப்படி நினைச்சு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், ஃபுல்லா ஆகணும், ஆனா கண்ட்ரோல் ஆகணும்னு நினைக்கிறேன், தப்புதான். ஆனா இதுல பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, எங்கதான் போறீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு செட்டு போக போறாங்களா வெள்ளிக்கிழமை? அதுதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கு யூஸ்வலான பைபிள் ரீடிங்ல பாக்குறேன், கர்த்தரை கூட இப்படியே பேசுறாரு. எதை பார்க்க போறீங்க? அந்த யோவான் கிட்ட என்னத்தை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? தீர்க்கதரிசியை பார்க்க மேன்மை விடவில்லையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு ஊழியக்காரெல்லாம் தூதர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய ஸ்தானத்துல இருந்து ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான், தேவனால அனுப்பப்பட்ட பிள்ளைகள் தான் ஒவ்வொரு சபைக்கு, ஒரு டீமுக்கு, ஜெபக்குழுக்கு எல்லாத்துக்கும் லீடரா இருக்கிறாங்க. இல்ல இன்னும் என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியுது. ஆனா கர்த்தர் அவர் சித்தப்படி நிச்சயமா நடத்துவார். ஆக மொத்தம் நமக்கு இன்னும் ஒரு டீம் இருக்குது. யார் எப்படி சொன்னாலும் நமக்காக நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் ஒரு வழி ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம், பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். 7 சபைகள் சொல்லப்பட்டது. ஆவியானவர் எல்லா சபைக்கும் பேசுகிறார். அதே மாதிரிதான் இந்த நாட்டுல தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும் எத்தனையோ சபை இருக்குது. சபை எப்போ வந்துச்சு? பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க, அதுதான் சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. அப்ப அப்படிதான் சபை, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடம். அப்ப அந்த மாதிரியில பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு தூதனை நான் அனுப்புறேன் சொன்னது யோவான் ஸ்நானன் தான். அவன் என்னாலே அனுப்பப்பட்டவன் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார். அப்போ 12ஆம் வசனம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தாங்க. அப்ப பலவந்தம் பண்ணுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ஆண்டவரது ராஜ்யங்களுக்குள்ள வர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய அந்த ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது பாருங்க, பிசாசு துரத்தப்பட்ட போது, வியாதிகள் சுகமாக்கப்படும் போது, அப்பதான் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? நமக்கு நல்லா தெரியும். என்னது தேவனுடைய ராஜ்யம்? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப புசிப்பும் குடிப்பும் இல்ல தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொண்டு இருக்கிறோமோ, இயேசுவை அறிந்திருக்கிறோமோ, யாரையெல்லாம் தேவன் சாபத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரோ, பாவங்களிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரோ, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் வருது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறாங்க. இப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 3 முதல் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படி. முன்னாடி பாத்தீங்கன்னா யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து யோவான் ஸ்நானன் என்ன செய்தாராம்? போதனை செய்தார். அந்த வனாந்திரத்துல இருந்து யோவான் ஸ்நானன் போதனை செய்தார். ஆனா எவ்வளவு திரளான ஜனங்கள் வந்து என்ன செய்தாங்க? பாவ உணர்வை அடைந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டாங்க. அவரெல்லாம் வந்து கேட்கிறாங்க, நாங்க பாவம் செய்துட்டோமே, நாங்க என்ன செய்யணும், இந்த பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அவங்களுக்குள்ள என்ன ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, எங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரணும், நாங்க பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறணும், பாவங்கள் வந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும். அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றாரு? நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள என்ன செய்யறோம்? நம்ம வசனங்கள் மூலம் பல முறை சொல்லி கொடுத்தா கூட சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க.
ஆனா இந்த இடத்துல சாதாரண ஒரு மனுஷனாக காணப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன், இதுல பாருங்க, இதை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் எல்லாரும், யோர்தானுக்கு பக்கத்தில் உள்ள சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த மன திரும்புதல். அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. இவர் தான் பாவங்களை தீர்க்க நமக்காக வந்திருக்கிற ஒரு ரட்சகர் என்பது அவங்க அறிந்தவுடனே அவங்க என்ன செய்யறாங்க, பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப என்ன செய்யறாங்களா, 7ஆம் வசனம் சொல்லுது, பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டான். அப்ப என்ன கேட்கிறாங்க, நம்மளாம் என்ன செய்வோம், ஞானஸ்நானம் பெறுங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, இல்லன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் வருவார் நிலையான நேரத்துல, நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாமா, நீங்க சபைக்கு வந்தா போதுமா, ஆவியானுடைய வல்லமையை பெற வேண்டாமா அப்படின்னு நம்ம கெஞ்சுறோம். பாத்தீங்களா, நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் திருப்பதிலாம் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லுகிறதா இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்கும் போது எல்லாரும் என்ன செய்தாங்களா, தாங்களாகவே முன் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம சபையில கூட ஞானஸ்நானம் பெறாதவங்க இருக்காங்க, நம்முடைய குடும்பத்துல ஞானஸ்நானம் பெறாதவங்க இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்று பல வருஷமா, 20-25 வருஷமா கூட, 10 வருஷமா கூட, இல்ல 5-6 வருஷமா கூட தேவனை விட்டு பின்வாங்கி போய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன பிரயோஜனம், தேவனை விட்டு பின்வாங்கி போனாலே பாவம் தான் மேற்கொள்ளும். இன்னைக்கு பாவத்தை செய்கிற பிள்ளைகள், ஒருவேளை சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, மறுபடியும் அவங்க ஞானஸ்நானம் பெற்றுதான் அவங்க, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேதத்துல ஒரு தடவை தான் போட்டிருக்கு, இருந்தாலும் அது அந்த அனுபவமே என்னன்னே தெரியாத அளவுக்கு தேவனை மறந்து, வார்த்தையை மறந்து பாவங்களை வாழ்கிற பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன் அவங்க கரெக்ட் தான் நினைக்கிறேன். பாருங்க எத்தனை பேர் அப்போ அந்த பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. பரிசேயர் சதுசேயர்லாம் வரும்போது ஞானஸ்நானம் யோவான் என்ன செய்யறாரு, விரியன்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு வகை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஞானஸ்நானம் நம்ம பெற்றா போதாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அப்ப பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் பெறும். சில பேர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சபையில கூட சில பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் இருக்குன்னா, ரகசிய பாவங்கள். ரகசிய பாவங்களை ஹஸ்பண்ட் கூட ஞானஸ்நானம் எடுக்க சொன்னா சொல்லுவாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு எவ்வளவு பாவம் செய்யறாங்க, எனக்கு எப்ப நான் பாவம் செய்யாம இருக்கணும் அப்பதான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது என்னைக்குதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பொதுவா யாருமே இப்ப உலகத்துல வாழ்றவங்க பாவமே செய்ய வாழ முடியாது. ஆனா சத்தியத்துக்கு கீழ்படியே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார். அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா, அந்த டயாலிசிஸ் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நினைச்சிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும், முக்கி எடுக்கிறதெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும். கர்த்தர் கிருபையில அதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. அவங்களுக்கு அதுதான் நாள் போல இருக்குது, ஆண்டவர் குறிச்சு வச்சிருந்த நாள். இன்னைக்கு ஒரு சிலர் தீபுக்குனாலும் அவங்களுக்குள்ள தெரியும், இந்த பாவம் தெரியும், அவங்க வெளியே வர மாட்டாங்க. அதனாலயே ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஞானஸ்நானம் பெறாததுனால தேவனுடைய பந்தியில பங்கு பெற மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டுல பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒரு மகள் சொல்லும்போது சொன்னாங்க, அங்கெல்லாம் டெய்லி ஜபமா, டெய்லி அப்பமிட்டு, டெய்லி திராட்சரசம் எடுத்து அந்த ஆண்டவருடைய பந்தியில அந்த அங்க பங்கு பெறுவாங்களாம். அதனால அவங்க சொல்றாங்க, நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம், எவ்வளவு வயசானாலும் ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா. இங்க ஒரு சில பேர் வருவாங்க பாருங்க, சொல்லுவாங்க, எங்க சபையில நாங்க பங்கு பெற்றுட்டோமே, 2வது தடவை பங்கு பெறணுமா என்ன, அது என்னமோ பெரிய பாவமா நினைச்சு ஓடிப்படுவாங்க. கிறிஸ்துவனுடைய பந்தியிலையும் பேய்களுடைய பந்தியிலையும் பங்கு பெறாதீங்கன்னு இருக்குது. நம்ம இங்க ஆவியானவர் போல நடத்தப்படுற ஒரு சபை தெரியும், வந்து அற்புதங்கள் வாங்குறாங்க. என்ன செய்வாங்க, எங்க சபையில மட்டும்தான் நாங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், சரி நாங்க அப்போ எடுக்கணும், இங்க வந்து திருவிழா பங்கு பெற்றா இது பெரிய பாவம் சொல்லுவாங்க. கர்த்தர் தான் வெளிச்சம், அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியுமா, நீங்க கம்பல்சரி எடுக்க சொல்ல முடியாது. அப்ப
ஆண்டவரே அவர்களுக்கு எப்போ வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வசனம் சொல்லுது, அப்போ ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு உள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சில பேர் அந்த மூட பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின் மூலமா அனுசரிக்கிற முறைகளை விட்டு அதுக்கப்புறம் தான் ஞானசானமே எடுக்கணும். ஞானசானம் எடுத்த பிறகு சிலை வழிபாடு, கிறிஸ்தவங்களே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் படத்தை மாட்டி வச்சுட்டு கும்பிடுற காரியங்கள். அப்போ அறியாமை உள்ள ஒரு காலம் இருந்தது. அதுல ஆண்டவர் சரி ஏதோ தெரியாம இருக்கிறாங்க. ஆனா வசனம் தெரிஞ்ச பிறகு கூட நம்ம வாழ்றது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி ஒரு காரியம். அப்ப பாருங்க, அறியாமையுள்ள காலம் ஒண்ணு இருந்திருக்கலாம். ஜெபமாலை சொல்றது, ஜெபமாலையை மாட்டுகிறது. இன்னைக்கு நிறைய பரிசுத்தமான பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எல்லா விதத்திலையும் கரெக்டா வராங்க, ஜெபமாலை மட்டும் விட மாட்டாங்க. மரியே வாழ்கன்னு சொல்லி கடைசியில் முடிப்பாங்க. பாத்துருக்கீங்கன்னா, நான் ஒரு ஆசிரியர் திருந்தி ஆனா சத்தியத்தை கீழ்படிந்தனா தைரியமா சொல்றேன். மற்றது எனக்கு தெரியாது, இந்துக்களோ முஸ்லீம்களோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து வந்ததுனால நான் எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும், ஜெபமாலையை விசுவாசிக்கிறவங்க அது பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்புக்கு ஒரு தடை தான். அந்த பாவத்தை விட்டு அவங்களால திருந்ததுக்கு முடியாது, திரும்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதையே இருக்கிற என்னை போல ஒரு தேவனை நீ உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அக்னியாய் தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அந்த அக்னியானால் வரைய முடியுமா? நீங்க யோசித்து பாருங்க. மோசே காலத்துல நெருப்புல இருந்து ஆண்டவர் பேசினார். அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் பயந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அவருடைய குரலை கேட்கிறோம். பிதாவினுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சில தரிசிக்கிறோம். தரிசிக்கணும்னு ஆசை இருந்தா தரிசிக்கலாம், இல்லாத முடியாதுன்னா சரி, ஓகே, அது அவங்களுடைய ஒரு விருப்பம். என்னை தேடினீர்களானால், முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். ஏன்னா நான் கேத்தலிக்ல இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தரிசனங்கள், எனக்கு அதாவது சொப்பனங்கள்ல தான் வெளிப்பாடு அப்பவே இருந்துச்சு. அப்ப நான் இயேசுவை எனக்கு தெரிஞ்ச ஒரு முறைப்படிதான் நான் பார்த்தேன். எனக்கு நான் கட்டில வியாதியா படுத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒருவேளை 6 அடி உட்கார்ந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து உட்கார்ந்து என் தலையில அப்படி கை வச்சப்போ உடனே சுகமாயிருப்பேன். அது அந்த நாள்ல நான் எனக்கு ஞானம் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் என்னை பல விதங்கள்ல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியா இருந்ததுனால எனக்கு சத்தியம் தெரிஞ்சாதானே நான் மற்றவங்க சொல்ல முடியும். அதனால ஒருவேளை தரிசனம் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். இப்ப வந்து வார்த்தையின் மூலம் இயேசுவை பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் வளர வளர எல்லாம் பார்த்துட்டே உங்களுக்கு தெரியுதா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையின் மூலம் தேவன் ஒரு நாள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்னா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? வார்த்தையின் மூலம் நாங்க இயேசுவை பார்க்கிறோம். அப்போ இதுல பாக்குற பாருங்க, இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர்களை வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப இன்னைக்கு கோடரி வச்சிருக்கிறார். பல வருஷமா நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அந்த பாரம்பரியத்தை மட்டும் விடாம இருக்கிறோம். பாத்தீங்களா, இந்த சிலை வழக்கத்தை விடாம இருக்கிறோம். நான் ஒரு இடத்துல ஊழியர் செய்ய போகும்போது அந்த 2 வாலி பையனுங்க வந்தாங்க. அப்ப அந்த வாலி பையனுங்க ஆண்டி நல்லா முடிச்ச உடனே சொன்னாங்க, நான் வந்து காலேஜ் போகவே விருப்பம் இல்லை, அப்படி ஜாப் பண்ணுங்க, நான் படிக்கிறதுக்கு எனக்கு முடியவே மாட்டேங்குது, விருப்பத்து போவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. அப்ப அவங்களுக்காக எண்ணி பூசி ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தின் கிரியை வந்து இவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறத எனக்கு ஆண்டவர் ஆவியில காமிச்சார். ஏன்னா தீர்க்கதரிசிலாம் கிடையாது, ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்துறத சொல்லுவேன். அப்ப நான் சொன்னேன். அப்ப அவங்க வந்து நாங்க ஆர்சியா தான் இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏதாவது விக்கிரகத்தை வச்சு நீங்க ஏதாவது நீங்க பண்றீங்களா, பூஜை அதாவது வணங்குகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க வீட்டுல வந்து ஜெபமாலை இருக்குது ஆண்டி, நான் கழுத்துல கூட போட்டுக்க பாருங்க அப்படின்னு காமிச்சேன். நான் சொன்னேன், இதுல இருக்குது பாருப்பா, படம் இருக்குதா, இந்த படம் மாதிரி இயேசு கிடையாது, நீ இதை எடுத்துட்டு தூர தூக்கி போட்டுட்டு வா, இப்ப நீ அந்த சாத்தாண்டே கிரியர்கள் உனக்கு விடுதலை கிடைக்குன்னா சொல்லும்போது உடனே வந்தா, உடனே தூக்கி போட்டுட்டா. அப்ப நான் அவங்களுக்காக நல்லா ஜாப் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னம் அவருக்குள்ள இறங்கிச்சு, அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அவன் சொன்னா, எனக்குள்ள இப்ப நான் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன், என் மைண்ட்ல இருந்த அந்த கட்டுகளை நான் உடைக்கப்பட்டது போல ஃபீல் பண்றேன்னு சொன்னான்.
அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து அவனும் ஜெபிக்க வந்தான். அப்ப அவன் சொன்னான், ஆண்டி நான் வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறேன், கழுத்துல எல்லாம் நான் வீட்டுல மாட்டி வச்சுட்டேன், அது மேல எனக்கு ரொம்ப ஃபெய்த்னு சொன்னான். அப்படின்னா சொன்னேன், நீயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உருவம் நீங்க நம்ம வரைய முடியாதுப்பா, அதை நீ உணர்ந்து கொண்டீங்கன்னா நீ நல்லா இருக்க முடியும். அப்ப அந்த ஒரு மாசம் அந்த ஜெபத்து கூட்டத்தை நடத்திட்டு வந்துட்டேன். அடுத்த மாசம் பார்க்கும்போது அவன் சாட்சியை சொன்னான், ஆண்டி இப்ப நான் நல்லா காலேஜுக்கு போறேன், சமயம் படிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாருங்க, இத நான் வழியில இருந்து வந்ததுனால உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்றேன். சில பேர் கோபம் வரும், அதெல்லாம் பட்டிருக்கிறேன். முன்னாடி கைப்பிரதி ஊழியம் செய்யும்போது கேத்தலிக் குடும்பத்துல போய் கைப்பிரதி கொடுக்க நாங்கெல்லாம் போனோம். அப்ப என்னைக்கு அந்த சாட்சியை கேட்ட ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு பிரதர் மரியாதை ஓடு, நீ எப்படி இந்த தைரியமா எங்க எல்லையில இயேசுதான் ஆண்டவர் சொல்ற, நாங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் போயிட்டு அப்படின்ட்டாரு. சரி, அப்பெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆரம்ப நல்லா வந்துட்டேன், அவருக்காக ஜோப் பண்ணேன் தவிர வந்துட்டேன். அப்போ 11ஆம் வசனம் சொல்லுது, மன திரும்புதலுக்கு என்று நான் சலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர். யோவானுக்குள்ள எவ்வளவு யோவானுக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருந்துச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தான் கிரியை செய்யறாரு. யாராவது தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. தகுதி இல்லாதவர்களே தகுதி படுத்துக்கிறார். ஏதோ பிரயோஜனம்னா ஒரு குழம்போ இல்லை ஏதோ ஒண்ணு வைக்கிறோம், கரண்டி, ஒரு சாதத்துக்கு ஒரு கரண்டி, குழம்புக்கு ஒரு கரண்டி, பொரியலுக்கு ஒரு கரண்டின்னு போடுவாங்க. இல்ல எல்லாம் ஒத்த கரண்டிலேயே போட்டோம்னா கெட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு கரண்டி, ஸ்பூனு, அப்படிதான் ஊறுகாய் வைக்கிறதுக்கு சின்ன கரண்டி போடுவாங்க, அதை விட சால்ட்டுக்கு இன்னும் சின்னதை போடுவாங்க. அத மாதிரி ஏதோ ஒண்ணுதானே தெரியும், தவிர கர்த்தர் தான் மகிமைப்படுகிறவர், அவர் தான் கிரியை செய்கிறவர். இப்ப யோவான் சாமி சொல்லி, எனக்கு பின்னாடி வர இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நான் ஜலத்துல தான்ப்பா ஞானஸ்நானம் தரேன், அவர் பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் தருவார். அவருடைய காலில் போட்டிருக்கிற அந்த ஷூ அவுக்கிறது கூட எனக்கு பாக்குறது கிடையாது அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்துகிறார். பாத்தீங்களா? தூச்சு கூட அவர் கையில் இருக்கிறது. கீழ்ப்படிந்தா களஞ்சியத்திலே சேர்ப்பார். கோதுமை மணி போல இருப்பீங்க, கீழ்ப்படியாவிட்டா அதையெல்லாம் ஒரு நாள் அக்கினினா சுட்டி எரிப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு முடிவு அக்கினியில தான். இன்னைக்கு கேட்கிறவங்க கீழ்ப்படி. நம்முடைய குடும்பத்துல கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மன கடினமா இருக்கிறாங்களோ, பின்மாற்றத்துல போனதுனால கர்த்தரோடு அவருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உடைய பாதத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே. வே மாதா பாஷந்த ராகோத ராகரந்த நாதுனி கதந்த ராபா வே வதனாதுனி கதந்த ராபா. எங்க பிள்ளைகள் கூட தகப்பனே உமது கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறப்பா. பல வருஷங்களாய் ஆண்டவரே சரியான முறையில இல்லைன்னா ஒருவேளை அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணுமா தெரியாது. ஆனா ஆவியானவரே அவர்களுக்கு கீழ்ப்படிய பண்ணுங்கப்பா. அடுத்த கீழ்ப்படிய பண்ணுங்க. நேரங்களை சபைகளை உண்டு பண்ணி தாருங்க. அடுத்த அவங்க போகிற சபை பரிபூர்ண சத்தியத்தை அறிவிக்கிற சபையாக இருக்கும்படி நினைவு கூறுவீராக, நினைத்திருந்தீராக, செம்மையான பாதையில நடத்துவீராக. என்னை ஒரு பாரம்பரிய கட்டுகளை உடைத்து வீட்ட தேவன் மறுபடியும் பிள்ளைகளின் சந்ததியாய் தகப்பனே அன்றைய ஆவியான தேவனை தொழுது கொள்ளுமே தவிர இந்த பாரம்பரிய கட்டுகளிலே அவர்கள் போய்விடாதபடிக்கு மன கடினம் அடைந்து விடாதபடி நினைத்திருந்தீராக. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி அவர்கள் அறிந்த சத்தியம் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் என்று செபிக்கிறார். விசுவாச பிள்ளைகள் உலக நாடுகளின் பல பகுதிகளில், தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கிறாங்கப்பா. இந்த லிங்க்ல பல பகுதிகளில் இருந்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாளை யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் மெசேஜர் மூலமாக தனிப்பட்ட காரியங்களில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. ரீமாலா ரதூரா மம்தனா கர்ராபா உஷப்தனிவே கரம்தனியா கரபா. கேளுங்க கேளுங்க, உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அழிந்து போகிறாங்களே, உங்களுக்கு அந்த ஒரு பாரம் வருமா? இந்த உபவாசத்தோடு ஜெபத்தோடு தூங்காதீங்க. கொட்டாவி அப்படின்னா வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஹல்லேலூயா. ரீமானா திவி கரந்தராதியா கரந்தராபா. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க. ஏசப்பா ரீமானா ராகா தாரா ஹமா ரதூனி வி கரந்தராபா உஷப்தனி வி கரம்துனி திவி கரந்தரவி ஆகியா அகிலியானா விஷால ரிபலபரதியா புரி கபலபனா முரனா புரி ககந்தரா புரி கரந்தராபா. ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க. இந்த விக்கிரகத்தை வழிபடுறவங்களா இருக்கிறாங்களே, பாரம்பரிய முறைகளில் இருக்கிறாங்களே, பாவத்திலே இருக்கிறாங்களே, நாம் பிரிவிலே இருக்கிறாங்களே, இயேசுவா ஒவ்வொருவரையும்
தருவீராக. ஆண்டவரே, அவர் கோதுமை மடிகளாய் இருக்கணும் அப்பா, களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகளாக இருக்கணும். எங்கள் சந்ததி கைவிடப்படக்கூடாது தகப்பனே. சுட்டரிக்கப்படுகிறது அவரை முடிவாய் இருக்கக்கூடாது. வீண் பிடிவாதங்களை எடுத்து போடும், கௌரவங்களை எடுத்து போடும். வீர மன ரபல பல விகதரபா கதுரபா கந்த ராத மத்த ராபா. ஆண்டவரே, இறங்கு இறங்கு இறங்கு. பரிசுத்த ஆவியானவராலையும் அக்கினியினாலையும் ஆண்டவரே, முழுக்க ஞானஸ்தானத்தினாலையும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்று உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய எங்கள் குடும்பமாக நம்மளுடைய சேவிக்கணும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததி என்னப்படும் என்று சொன்னீங்களே. ஊரா பாபா ரபா ஹபா ரபா பாரத்தோட ஜோம். நீங்க தான் ஜோம் பண்ணணும், நீங்க தான் ஜோம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணு, சத்தத்தை உயர்த்தி. இல்லைன்னா உங்க கண்ணுக்கு மேல பிசாசு உட்கார்ந்து தூங்க வச்சிருவான். நல்ல கிளைமேட்டா இருக்கு. இந்த குளிருக்கே எப்படின்னா, காலமெல்லாம் நல்ல குளிர் பிரதேசத்துல ஒரு நாள் ஜோம் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம பிஹேவ் பண்றோம். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஆரம்ப வேளையிலே இப்படி சூழ்நிலைத்தனமா இருந்தா நீ மாக்கரா வாய் திறந்து தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நாம் பூமியில் இருக்கிறோம். வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னால உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த கீழ்ப்படியாததுனால, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாததுனால உங்க வீட்டுல இருக்கிற அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படணும்னா உங்க ஜெபம் தான், உங்க ஜெபம் தான், உங்களுடைய கண்ணீர் தான், உங்களுடைய விசுவாசம் தான், உங்களுடைய நம்பிக்கை தான், உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் அந்த அற்புதத்தை காண செய்ய முடியும். ரகசியம் பேசுனீங்கன்னா சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். ரகசியம் தானே பேசுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சத்தமா சத்தமா சத்தமா. லிங்க்ல இருக்கவங்க கூட நல்ல சத்தமா ஆண்டவரை நோக்கி இயேசுவே. எத்தனை பேர் நேசிக்கிறீங்க, குடும்பத்தை நேசிக்கிறீங்க, தாயின் வீட்டை நேசிக்கிறீங்க, தகப்பன் வீட்டை நேசிக்கிறீங்க, கடவுள் குடும்பத்தை நேசிக்கிறீங்க. எத்தனையோ பேர் அன்பு கொடுக்குறீங்களே, அவங்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஊரபவனதியம் கலந்தரதியம் கலந்தரபா. Hallelujah. Ribana Maushyan Karaba. Ribana Via Purika Bala Bragadania Karabana. Hallelujah. 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 Ribana Karadaraba. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு வருகிறார், இன்று வருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை. இயேசுநாதர் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசுநாதர் நாமமல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதல் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதல் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. இன்று
மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றானா பரலோகத்துக்கு போக முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்படி கிடைக்கும்னா, எப்ப கிடைக்கும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு. இதுல எப்படி பாருங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க? மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அங்க போகிறாங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? வேத பாரகர் பரிசேயர் எல்லாரும் போய் கேட்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? போர்ச்சேவகர் போய் கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு அந்த யோவான் ஸ்நானகர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிமுறையை சொல்றார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதீர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க? 10ஆம் வசனம் சொல்லுது, அப்படியானால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்? 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரர் வந்து கேட்கிறாங்க, ஞானஸ்தானம் பெரும் முன்னாடி கேட்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெற்று பல வருஷம் ஆனாலும் கூட பல பாவங்களை விடாமலேயே நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் வேணும். இந்த இடத்துல ஆயக்காரர் சொல்றாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் ஆகாதீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது 14ஆம் வசனம், போர்ச்சேவகர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். பாத்தீங்களா, இது மாதிரிதான் ஞானஸ்தானம் பெருக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்காக வாழ்நாளெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம அப்படியே காலம் தள்ளணும்னு கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா என்ன செய்யணும்? அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவங்களை கழுவப்பட்டவர்களாக ஞானஸ்தானம் எடுக்கணும். பாருங்க, அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. உங்க வீட்டுல இன்னும் ஒருவேளை நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இன்னும் எடுக்காதவர்களுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கும் போது, ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? எடுக்கும் முன்னாடி நீ பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஞானஸ்தானம் எடு என்று சொல்ல வேண்டும். இப்ப இப்படித்தான் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசங்கம் எல்லாம் இருந்துச்சு. பாருங்க, அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இன்றைக்கு நாமும் கூட இதையெல்லாம் தேடிதான் நாம தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். நீங்க ஒரு நபருக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு சத்தியத்துக்குள்ள வரணும், ஜெபணும். நீங்க வீடு வேணும், பிள்ளைக்குட்டி வேணும், கல்யாணம் முடியணும், இன்னும் கார் வாங்கணும், அவங்களுக்கு சுகம் வேணும், எல்லாமே நல்லதுதான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தையோட நீதியை தேடும் போது என்ன செய்வாரு? எல்லாமே கூட கொடுப்பார். பாருங்க, அதனாலதான் இந்த நாள் உபவாசத்து செபிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு தருவார்னு நினைக்கிறத விட என்ன உங்களுக்கு இல்ல, முக்கியமான எல்லாம் இருக்குது. அப்படிதானே? சாப்பிட சாப்பாடு இருக்கு, போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு, தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இதையும் மீறி என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றார், அந்தந்த நாளுக்கு அபிநதின் பாடு போதும், நாளைக்காக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளாக நம்ம இருந்து நாம் ஞானஸ்தானம் பெற்று, சில பேர் ஜலத்தினால பெற்றுருவாங்க, ஆனா ஆவியானவரால பிறக்க மாட்டாங்க. நீங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆவியானவரால நாங்க வந்து
ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சத்தியம் தெரியும் போது முழுக்க ஞானஸ்தானம் கூட எடுத்துருவாங்க. ஆனா ஆவியானவரால பிறக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியல. ஆவியானவர் தான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு பாத்திரம் என்பது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம லிங்க்ல கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கேட்பேன், நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஆமா. அப்போ அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதானா? அபிஷேகம் இல்ல. ஏன் இல்லைன்னா எங்க சபையில இல்லைன்னு சொல்றாங்க. சபையில இல்லாட்டா என்ன? ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறாரே. அப்போ ஆவிக்குரிய சபைகள்ல சில நேரங்களில் விடுதலை கூட்டங்கள் எல்லாம் போகலாம். சில சபைகள் பாருங்க, சிஎஸ்சி சபையில கூட நல்ல ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அதை அலோவ் பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்பெல்லாம் காலங்கள் மாறிட்டே போகுது. ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்காது, எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. அப்ப இன்னும் இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? ஆவியானவரால நானு நிரப்பப்படல, ஏதோ டவுட் எல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு கூட அப்படின்னா நான் ஆவியானவர் மேல ஆசை வச்சிருக்கோம். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றது தினகரனுடைய அந்த இயேசு அழைக்கிறார். அந்த பத்திரிகை பார்த்துதான் எனக்கு ஆசையே வந்துச்சு. பாருங்க, நான் அந்த பெற்றுக்கொள்ளணும் தோணும் போது நான் நிறைய பேர்த்த கேட்பேன். ஏன்னா எனக்கு லேடிஸ் கும்பல் தான் அந்த நாள்லாம் இருக்கும். சபைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போனா டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வெளியே வந்துடும். யாருக்குமே பேச முடியாது. முதல்ல அதுவே போக முடியாது. அப்புறம் அதை தாண்டி போன எந்த பாசிட்டிவ் பேசுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்ப என்ன செய்யறது? அப்ப அந்த புக்கை வாசித்து ஆசையா இருக்கும். எனக்கு வந்த சோதனை அவ்வளவு சோதனை. ஜெயிக்க ஆசை, ஜெயிக்க தெரியாது, முடியாது. அப்ப என்ன பண்றது? அப்ப ஒரு சிலர் சொன்னாங்க, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, நம்ம எல்லாரும் ரொம்ப ஒல்லியா இருக்க, அப்ப உனக்கு தாங்கிக்க முடியாது. ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவருக்கு தர மாட்டாரு. கல்யாணம் முடியாம ஒரு சிஸ்டர் அப்படின்னா அவனுக்கு கொடுப்பாரு. இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு அவனுக்கு கிடைக்க மாட்டாரு. அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே நானும் ஒரே குழம்பி போயிட்டேன். முடிவா 40 நாள் பாஸ்டிங் போடணும், எப்படியாவது இந்த அபிஷேகம் பெற்றுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு 40 நாள். அப்பெல்லாம் என் வயிறு பிரச்சனை ஓவரா இருந்துச்சு. ஒரு டம்ளர் பாலும் 4 பட்டர் பிஸ்கெட் சாப்பிடுறேன். அப்ப சின்ன பட்டர் பிஸ்கெட் தான் இருக்கும். 4 பட்டர் பிஸ்கெட் ஒரு 10 மணிக்கு சாப்பிடுவேன். உடனே 10 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு 10 மணிக்கு முட்டி போட்டேன்னா 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் இதே எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ணவும் தெரியாது. பாட்டு பாடுவேன், அந்த நேரம் போடுவேன். சில பேர் சொன்னாங்க, சோத்திரம் சொல்லிட்டே ரிப்பீட்டடா சொல்லு கிடைக்கும். நாங்க அதையும் சொல்லி பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் எத்தனை மணிக்கு வரைக்கும் சொல்றது. அப்புறம் முடிச்சுவேன், அப்படியே இருந்தேன். ஆனா கடைசியா உபவாசத்தோட ஜெபத்தோட நான் கேட்க போறேன், எனக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சே ஆகணும்னு புத்திவாதமா இருந்தேன். முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, எனக்கு அபிஷேகமே கிடைக்கல. நானும் 1 மணி நேரம் ஜாப் பண்ணி சோர்ந்து போயிட்டு முடிச்சுவேன். அப்படியே இந்த 3வது நாள் விடுறதே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காலையில இருந்து சட்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் வேலை செய்யும் போது நான் சட்டை தான், இன்னைக்கு நிரப்பீங்களா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப பொறுமையே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு 10 மணிக்கு உட்கார்ந்தேன். அதாவது ஆண்டவர் தெரிஞ்சு எங்க ஒரு ஊழியக்காரர் மட்டும் அனுப்புவாங்க. அவர் ரொம்ப வயசான ஊழியக்காரர். அவர் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா. அவர் வந்து அது ஒரு சேரி மாதிரி ஒரு இடம் கூட, சின்ன ஒரு லைன்ல தான். நாங்க எங்க வீடு பெரிய வீடா இருந்தது. மற்றபடி அந்த வழியே வரும்போது உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி வந்தார். வந்து சரி ஜோப் பண்ணலாம் சோத்திரம் சொல்லிட்டே இருந்தா திடீர்னு என் மேல அபிஷேகம் இறங்கிச்சு. ஐஸ் கட்டி அப்படியே என் மேல இறங்கி தலையில இருந்து கால் வரைக்கும் ஐஸ் மாதிரி வருது. பறந்து 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 போறேன். நான் எங்கேயோ பறந்து போறேன். என்னால ஒண்ணுமே முடியல. அதான் அபிஷேகம். சோத்திரம் 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 சொல்றது தெரியுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரே சந்தோஷம். அப்படியே பறக்கிற வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம். பாத்தீங்கன்னா அவர் வந்து சரி சிஸ்டர் உங்க மேல அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நான் போயிட்டாரு. கதவை போட்டிட்டு நல்லா ஆவியில நிரம்பி 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 அந்த அந்நிய பாஷை வரலையே தவிர அந்த அனுபவமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டச் தேவன் கொடுத்தாரு. அப்போ உபவாசத்தோட ஜெபத்தோட கேட்கும் போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டாயம் ஆவிக்குரிய சபைக்கு தான் போனது கிடையாது. பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள்ள கூட நம்ம முழு இதயத்தோட தேடினா அங்க ஆண்டவர் வருவார் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அபிஷேகத்தை உதாசீனப்படுத்துறதுனால ஜெயம் இல்லை, வெற்றியான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடிகிறது கிடையாது. ஒரு மனுஷரையே நம்பி வாழ்ந்தா எப்படி, ஒரு ஊழியக்காரரையே நம்பி வாழ்ந்தா எப்படி? இன்னைக்கு தனிப்பட்ட காலத்துல வாழ வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த அறை கதவுக்குள்ள போய் பூட்டி கொண்டு அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணும்,
எனக்கு இந்த தரிசன கிருபை வேணும், எனக்கு சொப்பன கிருபை வேணும், உணவளிக்கிற வரவேலிருந்து செயல்படணும். என் குடும்பத்துக்காக இல்ல, இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக, உடைய ராஜ்யம் எல்லாருமே இறங்கி வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கட்டாயம் கர்த்தர்களை கூட நிரப்பி பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் தனித்தனியா ஓடி திரிஞ்சா கூட தேசம் எல்லாம் உலக நாடுகள் ஆதாயப்படுத்தவே முடியாது. அவ்வளோ பெரிய தேவைகளுக்குள்ளாக இன்னைக்கு உலகம் இருக்குது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உள்ள நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, நீங்க அந்த ஸ்கூல்ஸ்ல நீங்க போய் போறீங்க, ஒர்க் பண்றீங்க, சில பேர் வீட்டுல இருக்கிறீங்க. பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வரும்போது கூட நீங்க எவ்வளவு பேருக்கு உபயோகப்பட முடியும்? எத்தனை சோர்ந்து போன உள்ளங்கள் இருக்கு, நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க, எத்தனை வியாதிகள், நடக்க முடியாது வீல் சேர்ல போறவங்க இருக்கிறாங்க. ஏன் ஒரு பாஸ்டர் வெளியில போல உங்களை என்னைய தேவன் பயன்படுத்த முடியாதா? நம்ம யோசிக்கிறதெல்லாம் சின்ன ரவுண்ட்லயே யோசிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. அபிஷேகத்தின் நதியில நான் முழுகி அது தினமும் நான் என்ன செய்யணும்? என்னை பயன்படுத்தோன்ற ஒரு ஏக்கம் இருக்கணும். எனக்கு நிறைய பேர் பொறாமப்பட தெரியுது. அவங்கள மாதிரி நான் இல்ல, எவ்வளவு மாதிரி இல்ல, எல்லாம் உபத்திரவம் தான் உருவாக்கிச்சு. உடச்சி நொறுக்கப்படும் போதுதான் ஒரு பாத்திரம் உருவாக்கப்பட முடியும். தெண்டமா வாழ்ந்து நினைச்சு பார்த்தாலே போதும். நான் அடிக்கடி நினைப்பேன், என்னாண்டதே செஞ்சு அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தெண்டமா இருக்கிறேன். என்னை தூக்கி விட யாருமே கிடையாது. நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கிறேனே ஆண்டவரே, இவ்வளவுதானா என்னை இங்க பயன்படுத்துறீங்க, இத்தனைதானா என் மூலம் மகிமைப்படுறீங்க அப்படின்னு ஏக்கத்தோட இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்க பாருங்க, சும்மா உட்கார்ந்து மறைச்சு பாக்குறீங்களே தவிர வரலையே, அந்த பபிள் வரலையே, அந்த செவ அலை வரலையே, அந்த ஏக்கம் வரலையே. யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார்? ஆண்டவர் அனுப்புறதுக்கு ஆசையா இருக்காரு. பிலிப்பை போல என்னை அனுப்புன்னு சொல்லுவீங்களா? ஆவியிலேயே நான் போயிட்டு காரியங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எங்க பார்த்தாலும் நெருக்கம், எங்க பார்த்தாலும் போக முடியல. கொஞ்சம் 2 ஸ்டெப் ஏறினா 10 ஸ்டெப் கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்நீச்சல் ஜெபம் பண்றவங்க அப்படியே எதையாவது அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிடலாமா? பாவத்தை உள்ள பிரவேசிக்க வைக்கலாமா? காசு ஆசையை கொண்டு வரலாமா? இச்சையை கொண்டு வரலாமா? பேருப்புகள் மேல் ஆசை வந்துடாதா? விசுவாசம் துணிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நடுவுல ஒரு இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற வேலையை தாமே தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும், யாரெல்லாம் தேவைகளுக்கு நடுவில் இருக்கிறாங்களோ, திடீர்வாதக்காரனை போல இதை யாரு சுமந்து கொண்டு போய் இயேசுடைய கொடுப்பாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியிலே எங்களை அழைத்து சென்று யார் யாருக்கு இந்த நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கணுமா பயன்படுத்துங்க ஆண்டவரே. திடீர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேர்ல ஒருத்தராய் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஒருத்தியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. சிஸ்டராவை கொண்ட யாகிலை போல பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு திபரானை போல பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஊரா கலாதிய கசபலா கராத ராகதரா உஷதிரிகர தீபிகுவா கசபலா கராதரா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அநேக இடங்களில் ஸ்தாபிக்கனை கருதியாய் பயன்படுத்துங்க. எங்க குடும்பத்தில் ஸ்தாபிக்கனை கருதியாய் பயன்படுத்துங்க. ஒரு ராபா ஸ்ரீ விபலத பந்த ராபா சுய பச்சாதாப சுய கவலையிட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவை அதிகமாய் இருக்குது, மறுபடி அதிகமாய் இருக்குது. வேலையாட்களாய் என்னை பயன்படுத்துங்க, ஒரு வேலையாளாய் பயன்படுத்துங்க. என்னை கொண்டு போகிற இடமெல்லாம் பயன்படுத்துங்க, சந்திக்கிற மனுஷனெல்லாம் பயன்படுத்துங்க. ஹalleluya. ஆண்டவர் அதனால்தான் நட்சத்திரம் எப்படி வானத்துல செதறி கிடக்குதோ அதை போல நம்ம செதறி கிடக்க வச்சிருக்கிறாரு. ஓடிங்களா தனியாக கொண்டு செல்கிறார், சபையாக கொண்டு செல்கிறார், குழுவாக கொண்டு செல்கிறார், குழுவாக செடிக்க வைக்கிறார். எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கும்படி ஓ ராபா ஷாலா விகதரபா அதரபா உஷக்கனாமி கரந்தரபியா துரிக்கதந்தரபியா கரபா. ஹalleluya. என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், காற்றை தொடுவோர் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், காற்றை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிரப்பிடுங்க என நிரப்பிடுங்க, பவுலை போல நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என நிரப்பிடுங்க,
நிரப்புங்கப்பா உங்க அகிலியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அகிலியாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பேதுரு போல என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும், தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும், நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. இந்த பாட்டுலாம் வீட்டுல பாடினாதானே இங்க பாட முடியும். வீட்டுல ஒரே முறுமுறுப்பு, ஒரே சண்டை, ஒரே எரிச்சல், ஒரே முறுமுறுப்பு தான். ஆண்டவருக்கு பத்தி குறை சொல்ற கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து எப்ப நம்ம பாட்டு பாட போறோம், எப்ப தேவன் பயன்படுத்த போகிறார். கண்ணை மூடுங்க, என்ன எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க? என்ல இருந்து என்ன வரப்போகுது? வீரா மாம்தரா கராபா சந்தராபா ரிஹசுலிகரபியா பொய்கனந்தராபா. வந்ததே வந்தோம், பெற்று கொண்டுட்டு போக. நீங்க மழை நிறைய பேர் வரல, வந்ததான் பெற்று கொள்ள மாட்டோம். உலா ஹபரபரபர சந்தராக சபலா உலா வகுரி கரந்தரபியா கரந்தராபா. ஆண்டவர் மேல ஒரு தாகம் வேணும்னா வார்த்தையை கேட்டதை என்னை பயன்படுத்துன்னு சொல்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு ஒப்புப்படுத்தல் வர வேண்டாம். அந்த நேரத்துக்கு ஓராபா ஷபலா கதராபா கதனா கதராபா நீதி நீதி நெடுகுராகர கதுரி கதராபா உஷபரி கரந்தரா ஏனேதி உஸ்தேதே கோலோ கிரி கரந்தராபா. சின்ன பிள்ளைங்க ஜம்ப் பண்ண இது சாப்பிடுற இடம் கிடையாது. பூரா மந்தரி ரகலா தூள கந்தரா கரந்தராபா உஷக்கனமி கரந்தரா திவி கரந்தராபா. கூட படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் அம்மா அப்பா குடிக்காரங்களா இருக்கிறாங்க, எத்தனை பேர் இயேசுவை தெரியாம இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணு. விகராமினி அம்பதினி கரந்துனி கல்பனாக்கருனி அப்தரி கராபா வி அஷ்டமி கரதியா கராபா. எத்தனை பேர் எங்களோட டிராவல் பண்றீங்க, என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எத்தனை இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, எவ்வளவு பேரை சந்திக்கிறீங்க. ஓ ராபலா ஷபலா கரலா ரகலா ரகலா கரதியா கராபா. உங்க வார்த்தையை சொல்லுங்க, என் நாவை பயன்படுத்துங்க, என் முதலை பயன்படுத்துங்க. விகராமினி நகராதினி அப்தரி ரகோடினி கரந்தராபா உஷப்தனி ஆதுரி கரந்தரி ஆதுரி கரந்தரா. கேளுங்க கேளுங்க, என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும். ஏக்கம் இருக்கிறோம். இந்த ஊழியத்துல நான் இணைவு செய்யப்படுறதுக்கு என்னையும் பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்தி திருடான ஆத்துமாக்களை இந்த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரீஸ்ல கொண்டு வந்து சேர்க்க என்னையும் பயன்படுத்துங்க. என்னையும் நம்புங்க, என்னையும் நம்பி எனக்கு வரங்களை கொடுங்க, திருமைகளை கொடுங்க, ஜெப வாழ்க்கையை கொடுங்க, அர்ப்பணிப்பை கொடுங்க, தாகத்தை கொடுங்க. விமானவா சங்கர பதரமியா கரபா. ஹalleluya. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமை செல்ல யாருண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமை செல்ல யாருண்டு. தாகத்தம் வாடிடும் ஜனங்களுக்காய் சிலுவை சுமந்து முன் செல்வோர் யார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரை பின்னே நான் போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரை பின்னே நான் போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பே, ஆற்றல் துணைவன் என்பே, அன்பு தோழன் என்பே, ஆற்றல் துணைவன் என்பே. இன்ப நேசரை நான் கண்டேன்.
என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, இன்னும் என்னை பயன்படுத்த அழிந்து போகிற உலகத்துல, நிலையில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. என்னை பயன்படுத்தும், வாஞ்சைகளை நிறைவேற்றும். அநேகர் கேட்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இந்த வாஞ்சை கொடுங்க, தாகத்தை கொடுங்க. ஆண்டவரே, நீர் தொழாவிட்டார், நீர் அந்த பிள்ளைகளை மாற்றாவிட்டார் எந்த பிரசனமும் வீழ்த்தான் தரப்படே. நீங்களே மாற்றுங்க. நீங்களே ஒரு யோவான் ஸ்நானகனை போல, அப்போஸ்தலர்களை போல எங்களை பயன்படுத்த பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லுவீங்க. அப்பெல்லாம் பயன்படுத்த வீட்டிலேயே நாங்கள் அனைவரை சந்திக்கிறோம். பயன்படுத்துங்க. எங்கள் குடும்பங்களிலே பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லா புண்ணிய நன்மைகளை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.